ஹாய் ஆமி! இது உங்க ஃபிக்ஷனல் நான் உங்க ஆமி ஃபேமிலியில ஒருத்தி தான். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம டே அண்ட் ஜெமினாவோட மினிஸ்டர்ஸ் ரிலேஷன்ஷிப் பார்ட் 7 தான். போன பார்ட் எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். போன பார்ட்டோட லாஸ்ட்டில் ஜோ அண்ட் ஜெமினாவோட லவ் பற்றி ஒயன் அண்ட் டேக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ 4 பேருமே உங்களுக்குள்ள வந்து ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக ஒன்றாயிட்டீங்க. இப்போ அப்படியே ஒரு 1.5 இயர்ஸ் பாஸ் ஆகுது. இப்போது ஜோ வந்து காலேஜ் செகண்ட் இயரில் இருக்கா, அயன் வந்து காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் இருக்கா. ஆல்மோஸ்ட் நல்லாவே செட் ஆகிடுச்சு. அண்ட் தென் நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் வந்தது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போனதுனால உங்களுக்கு எப்போல்லாம் அவங்க 2 பேர் கூட போகணும், வெளியே சுற்றணும், அண்ட் தென் பார்க்கணும் அப்படின்லாம் தோணுதோ அப்போல்லாம் காலேஜை கட் அடிச்சுட்டு நீங்கள் பாட்டு சுற்ற ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு மாதிரி ஹாப்பியாக ஜாலியாக தான் உங்களோட லவ் லைஃப்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ காலேஜ் முடிச்சுட்டு லன்ச் பிரேக்காக கேஃபிடேரியாவில் உட்காந்துருக்கீங்க. ஆஃப்டர்நூனுக்கு மேலே கிளாஸ் போகிறதுக்கு செம்ம போரிங். ஸோ 2 பேருமே யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம வெளியே போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்கவே கரெக்டாக அவங்க 2 பேருமே கால் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வெளியே போகிறோம் அப்படின்னு சொல்லவே அவங்களும் வந்துடுறாங்க. ஒரு மாதிரி 4 பேரும் சேர்ந்து நல்லா சுற்றுறீங்க. தென் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர டைமை வந்து கணக்கு பண்ணி உங்களோட ஸ்ட்ரீட் கார்னரில் அவங்க 2 பேரும் உங்களை 2 பேரையும் ட்ராப் பண்ணிவிட்டு தென் பாயெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்புறாங்க. நீங்களும் வழக்கம் போல் வீட்டுக்கு வந்து வரீங்க. ஸோ இன்றைக்கி வீட்டுக்குள்ளே நுழையும் போது வீடு கொஞ்சம் வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன அப்படின்னு ஒரு மாதிரி சுற்றி சுற்றி பார்த்துட்டே வரீங்க. பார்த்தா டீ பாய் மேலே நிறைய காஃபி கப்ஸ் இருக்குது. அண்ட் தென் ஸ்நாக்ஸ் பிளேட்ஸ் இருக்குது. வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா அப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி வைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. எல்லோரும் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஃபீல் இருக்குது. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு அம்மா வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா என்ன, காஃபி கப்பெல்லாம் நிறைய மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டுக்கிட்டே உங்கள் பேக் அப்படியே சோஃபாவில் போட்டுட்டு உட்காடுறீங்க. ஒயனும் அப்படியே பின்னாடியே வந்துட்டு அம்மா என்ன காஃபி கப்பெல்லாம் நிறையா இருக்குது, ஏன்னா வீட்டுக்கு யாராவது வந்தாங்களா என்ன அப்படின்னு கேட்டுட்டு அவள் ஆப்போசிட்டில் உட்காடுறா. இதைத்தான் நானும் கேட்குறேன், அம்மா வாயை திறக்கிற மாதிரி தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா அந்த கப்பெல்லாம் ஒரு பெரிய பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டே ஆமாம் வீட்டுக்கு ஆள் வந்துட்டு போனாங்க. ஓ யார், உன் ரிலேட்டிவ்ஸா என்ன? ஆமாம் ஆமாம் என் ரிலேட்டிவ்ஸ் தான். கூடிய சீக்கிரம் உனக்கும் ரிலேட்டிவ் ஆக போகிறாங்க. என்னம்மா வளர்ற அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி கேஷுவலாக மொபைலில் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு கேட்டுட்ருக்கீங்க. அது வந்து உன்னை பொண்ணு பார்க்க வந்தாங்க, ஆனால் நீ வர லேட் ஆகிடுச்சு, இப்போ தான் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி தான் கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நீங்கள் மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுறது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. அங்கே வயனவங்களை பயங்கரமாக கொட்டை கொட்டை முழிச்சு பார்க்குறா. அம்மா என்னம்மா சொல்கிற, ஜோ இன்னும் செகண்ட் இயர் தான் படிச்சுட்ருக்கா, அதுக்குள்ளே என்ன அவசரம் அப்படின்னு வயன் அங்கே கேட்க, ஏய் அதிக பிரசங்கி வாயை மூடு, எப்போ எதை செய்யணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றுமே பேச ஓடலை, என்னடா இப்படி திடுதிப்பிடு குண்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. மா இப்போ என்னம்மா அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமே, பொறுமையாக பார்த்துக்கலாமே. ஜோ என்ன பொறுமையாக பார்த்துக்கலாம், இப்போ உனக்கு முடிச்சாதான் அடுத்த ஒயனுக்கு பார்க்க முடியும். அவளும் செகண்ட் இயர் ஒரு தேர்ட் இயர் வரும்போது அவளுக்கும் மேரேஜ் பண்ணணும்ல, உனக்கே பொறுமையாக பார்த்துட்டு இருந்தா அவளுக்கு எப்போ பண்ணுறது? அம்மா ஏம்மா படிச்சுட்டு இருக்கும்போதே மேரேஜ் பண்ணணுன்னு சொல்கிற, ஸ்டடீஸை முடிச்சதுக்கப்புறமா பண்ணி வையேன். நான் என்ன வேணாம், நான் சொல்கிறேன், நான் பண்ணிக்கிறேம்மா, ஆனால் ப்ளீஸ் நான் காலேஜ் முடிச்சுக்கிறேம்மா, ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. இதோ பாரு மாப்பிள்ளை எல்லாத்தையும் தெளிவாக சொல்லிட்டாரு, நீ காலேஜ் போகிறத பற்றி அவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, மேரேஜை முடிச்சுட்டு காலேஜுக்கு போ. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோம்மா, மேரேஜ் பண்ணிட்டுலாம் காலேஜ் போகிறது கஷ்டம்மா, அது மேனேஜ் பண்ண முடியாதும்மா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. ஏன் இதோ பாரு ஜோ, எப்போ எது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், நீ பேசாமல் இரு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்றாங்க. இப்போ உங்களுக்கு அப்படியே தொண்டெல்லாம் அடைக்குது, அழுக முட்டிட்டு வருது. அப்படியே ஒரு மாதிரி ஒயனை பாவமாக பார்க்குறீங்க. அவளுக்கு எதுவுமே சொல்ல முடியல. ஸோ டக்குன்னு பேக்கையும் மொபைலையும் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. இப்போ அவள் பின்னாடியே வரா. ஒயன் உள்ளே வர்றதுக்குள்ளாரவே நீங்கள் டோரை டப்புன்னு சாத்திட்டு டோர்லேயே உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்றீங்க. இப்போ ஒயனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடற்கடன் அவளோட ரூமுக்கு போயிட்டு தியோங்க்கு கால் பண்ணி நீங்கள் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறா. ஸோ தியோங் சரி 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 நீ கொஞ்சம் காம் டவுன் ஆகு, முதல்ல அவள்கிட்ட ஜிம்மன் கிட்ட பேச சொல்லு, அதெல்லாம் அவன் பார்த்துப்பான், எதுவும் நடக்காது, நம்ம பார்த்துக்கலாண்டி, அமைதியாரு அப்படின்றான். இப்போ நீங்களும் கடகடன்னு ரூம் ஓப்பன் பண்ணிட்டு அவளோட ரூம் டோரை நாக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்களும் கீழே உட்காடுறீங்க. அவள் அங்கே தான் உட்காந்துட்டு அழுதுட்ருக்கான்னு உங்களுக்கு தெரியுது. ஏய்
இஜ்ஜோ முதல்ல ஜிம்முக்கு கால் பண்ணி பேசுடி. அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான்டி. முதல்ல அவன்கிட்ட பேசுடி, அழாதடி அப்படின்ட்டு நீங்கள் டோருக்கு இந்த பக்கம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ தான் ஜோக்கு ஜிமன் கிட்ட பேசணும் அப்படின்றதே வந்து மைண்டுக்கு வருது. கடகடன்னு மொபைல் எடுத்துகிட்டு ஐஸெல்லாம் தொடச்சிட்டு ஜிமனுக்கு கால் பண்ணுறான். ஜிமன் காலை எடுக்க மாட்றான். ஸோ ஒரு மாதிரி இன்னும் கோவம் ஆகுது, அழுக வருது. அப்படியே ஒரு 3 to 4 டைம்ஸ் கால் பண்ணிகிட்டே இருக்கா. இப்போ அவன் கால் பிக் பண்ணிட்டு, ஏய் சொல்லுடி, என்ன எத்தனை தடவை கூப்பிட்ருக்க? ஜிமன், உனக்கு அறிவே இல்லையா? கால் பண்ணால் எடுக்கணும்னு தெரியாது. ஏய், நான் டிரைவிங்கில் இருந்தேன்டி. டிரைவிங்கில் இருக்கும்போது தான் நான் கால் எடுக்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்ன? சரி சொல்லு, என்ன விஷயம்? இப்போ நீங்கள் அழுதுகிட்டே அங்கே என்னெல்லாம் நடந்துச்சோ அது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. சரி சரி சரி, காம் டவுனாக இரு. இப்போ என்ன பார்த்துட்டு தானே போயிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். இன்னும் மேரேஜ் ஆகலைல்ல, அப்புறம் எதுக்கு இவ்வளோ அழுதுட்ருக்க? அதெல்லாம் காம் டவுனாக இரு, சரியா? எப்படி ஜிமன் காம் டவுனாக இருக்க சொல்கிறேன்? எங்கள் அம்மா வேறு என்னென்னமோ சொல்லுது. இந்த செகண்டரிக்குள்ளவே மேரேஜ் முடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. எனக்கு பயமாக இருக்குது ஜிமன். பயப்படாத ஜோ, என்ன இப்போது நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன்ல. இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க? முதல்ல அழுகுறத நிறுத்து. அப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஏங்கிட்டு இருக்கீங்க கண்ணை தொடச்சிட்டு. சொல்கிறேன்ல, அழுகிறத நிறுத்து. சரி அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாகிறீங்க. சரி ஓகே, உனக்கு அந்த பையனை பற்றி ஏதாவது தெரியுமா? உங்கள் அம்மா கிட்ட ஏதாவது விசாரிச்சியா? அதை பற்றியெல்லாம் நான் எதுவும் கேட்கவே இல்லை. எனக்கு அவங்க சொன்னதும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே ரூம்குள்ளே வந்துட்டேன். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன். நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, புரியுதா? ஆனால் ஜிமன், சொல்கிறேன்ல. சரி சரி ஓகே, பத்திரமா இரு, சரியா? நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் கால் கட் பண்ணுறான். இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி பெரிய ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் தைரியமாக இருக்கீங்க. ஸோ இப்படியே இந்த டே போக நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் காலேஜுக்கு கிளம்பிட்டு நீங்கள் வெளியே வரீங்க. அண்ட் தென் வயனான நீங்களும் வெளியே வரீங்க. ஸோ 2 பேரும் ஒன்றா வந்து கிளம்ப போகவே, எஜோ நெல்ல அப்படின்றாங்க அவங்க அம்மா. நீங்கள் அப்படியே திரும்பிட்டு, என்னம்மா? இன்னைக்கு நீ காலேஜ் போக வேண்டாம். ஏம்மா? நேற்று நீ வர லேட் ஆகிடுச்சுல்ல, அதனால் மாப்பிள்ளை வீட்டில் நம்மளை கூப்பிட்ருக்காங்க. ஸோ அங்கே போகணும், நீ காலேஜ் போக வேண்டாம். மா ப்ளீஸ்மா, எனக்கு கொல்லாதீங்க. எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் வேண்டான்னு நான் தான் சொல்லிகிட்ருக்கேன்ல. ஏம்மா எனக்கு புரிஞ்சிக்க மாட்ற? நான் நான் படித்து முடிச்சுட்டு இதெல்லாம் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ்மா விட்டுருமா என்ன. இதோ பாரு, என்ன சொல்கிறோமோ அதை கேட்டு நட. சும்மா இந்த எதிர்த்து பேசுகிற வேலைலாம் வச்சுக்காத. என்ன புதுசா? போ, இதை போய் காட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் புடவையோ தென் ஜாக்கெட் அதுக்குள்ளே தேவையான எல்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அப்படியே கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கீங்க. வயனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. உங்களையே பாவமாக பார்த்துட்ருக்கா. ஹேய், அவளை கூட்டிகிட்டு போய் அதை கட்டி விடு அப்படின்றாங்க. ஆனாம்மா, எனக்கும் சரி அவளுக்கும் சரி புடவை கட்ட தெரியாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு வயன் கேட்குறா. ஆமால, சரி வா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே பொம்மை மாதிரி போகிறீங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே புடவை கட்டி விடுறாங்க. நீங்கள் அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஜோ, இப்படியும் அழுது படிச்சுட்டு இருக்காத. இப்போ என்ன அவனை குழியிலையே தள்ளி விட போகிறாங்க? அதெல்லாம் நல்ல பையன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இப்போது வயனுக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரில, உங்களுக்கும் அந்த இடத்துல எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. போகவே உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி தயங்கிட்டே வந்து அந்த காரில் ஒரு மாதிரி நர்வஸாக உட்காந்துட்டு இருக்கீங்க. இப்போ ஜிமனை பார்க்கணும், அவங்ககிட்ட பேசணும் போல் இருக்குது உங்களுக்கு. பட் உங்களால் சேட் கூட பண்ண முடியல. பிகாஸ் உங்கள் பக்கத்தில் உங்கள் அம்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி அழுகையை அடக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஒரு 1/2 an hourல அந்த கார் ஒரு வீட்டில் போய் நிற்குது. நீங்கள் அப்படியே வெளியே பார்க்குறீங்க. வீடு செம பெருசாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு பொம்மை மாதிரி கீழே இறங்குறீங்க. உங்களுக்கு அங்கே போகவே மனசே இல்லை. ஸோ அப்படியே வந்து உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே என்டர் ஆகுறீங்க. உள்ளே கொஞ்சம் புதுமுகங்களாக இருக்குது. அண்ட் தென் நான் கொஞ்சம் கெஸ்ட்டெல்லாம் வந்து வர சொல்லியிருப்பாங்க போல். அவங்கெல்லாம் அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க உங்களுக்காக வெயிட் பண்ணிவிட்டு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பே இல்லாமல் போய் நின்றுட்டுருக்கீங்க. அப்போது உங்கள் பின்னாடியிலேருந்து ஒரு வாய்ஸ், அட ஜோ வந்தாச்சு, பரவாயில்ல, என் டாட்டர் இன்லா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அப்படியே பொறுமையாக திரும்பி பார்க்குறீங்க. பிகாஸ் அது உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு வாய்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ திரும்பி பார்க்கவே அங்கே ஜிமனோட அம்மா நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க சிரிச்சுக்கிட்டே உங்ககிட்ட வந்துட்டு,
அன்னைக்கு பார்த்தத விட இன்னைக்கு புடவையில ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த மையெல்லாம் எடுத்து காது பின்னாடி வைப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வச்சுட்ருக்காங்க. உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி அங்கே பர்ஸ்ட் ஆகி அழுகணும் போல இருக்கு. அவங்கள அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறீங்க. என்ன ஜோ என்னாச்சு? நீங்கள் இப்போ என்ன சொன்னீங்க? ம் என்ன சொன்ன? புடவையில நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொன்ன. இல்லை இல்லை இல்லை, என்ன என்ன என்னன்னு சொல்லி கூப்பிட்டீங்க? ஆ என்னோட டாட்டர் இல்லா இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கான்னு சொன்னேன். அப்போ நீங்கள் டியோரி ஐஸோட அப்படியே சிரிச்சுக்கிட்டே "இ- எனக்கு கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும் ப்ளீஸ்" அப்படின்றீங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன எல்லாரும் பையன்கிட்ட தான் தனியாக பேசணும்னு சொல்லுவாங்க, இங்கே என்ன மாமியார்கிட்ட பொண்ணு தனியாக பேசணும் சொல்கிறான்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அதெல்லாம் காதில் போட்டுக்காம ஆண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ப்ளீஸ் ஆண்டி அப்படின்றீங்க. ஸோ அவங்களும் சிரிச்சுக்கிட்டே அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ரூம்குள்ளே. ஸோ ரூமில் போயிட்டு நீங்கள் பெட்டில் உட்காருங்க. அவங்க பக்கத்தில் வர அவங்க கையை பிடிச்சி இழுத்து உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஆண்டி ஆண்டி நிஜமாவே நிஜமாவே நீங்கள் தான் என்னோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுகிட்டு தொண்டை அடைச்சிட்டு கேட்டுட்ருக்கீங்க. என்ன ஜோ என்ன ஆச்சு? ஏன் உனக்கு என் பையனை பிடிக்கலையா? ஆ அப் ஆ, அப்படி இல்லை, எப்படி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அன்றைக்கி பர்த்டே பார்ட்டியில் உன்னை பார்த்தப்பவே எனக்கு ஒன்று பிடிச்சி போச்சு. ஸோ உங்கள் அம்மா கிட்ட அப்போவே பேசலான்னு நினச்சேன். ஆனால் நீ அப்போ தான் ஸ்கூல் படிச்சிட்ருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ பேசினா கரெக்டாக இருக்காதுல்ல, அதனால சாஷாவோட அம்மா கிட்ட தான் அட்ரஸ் வாங்கி வச்சுருந்தேன். அப்புறம் நீ காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ஒரு நாள் வீட்டுக்கு வந்து பேசினேன். உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜிமினாவை கூட ஒரு நாள் மீட் பண்ணி பேசணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் தான் சரி ஃபர்ஸ்ட் இயர் முடியட்டும் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஜிமினாவும் ஓகேன்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு அப்படியே இருந்துச்சு. நாங்கள் சரி உங்கள் அம்மாவாக பேசுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். நேற்று தான் உங்கள் அம்மா கால் பண்ணி கூப்பிட்டாங்க. வீட்டில் வச்சு எல்லாம் பேசி முடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கு தான் உன்னை திரும்ப பார்க்கணுன்னு தோணுச்சு. அதான் சரி இன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு வாங்கலன்னு சொல்லி கூப்பிட்ருந்தேன். அதான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன் உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதெல்லாம் கேட்டோன்னே உங்களுக்கு செம்ம ஹாப்பி. பட் எதையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் இல்லை ஆண்டி திடீர்னு அம்மா இதெல்லாம் சொன்னதும் எனக்கு எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல, அதான் கொஞ்சம் நர்வஸ் ஆகிட்டேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து அப்படியே வெளியே போகிறீங்க. இப்போ தான் உங்களுக்கு மனசு ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்கு. இப்போ உங்கள் கண்ணு ஃபுல்லாக ஜிமினாவை தான் தேடுது. பட் அவன் அங்கே இல்லை. ஸோ அவங்க கூட்டிகிட்டு போய் ஹாலில் அவங்கள உட்கார வைக்கிறாங்க. தென் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் உங்ககிட்ட நிறையா கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. என்னம்மா பண்ணிகிட்ருக்க, தென் காலேஜ் படிக்கிறியாமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து அவங்க கேட்குறதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து ஜிமினாவும் தேவங்கும் அப்படியே உள்ளே என்டர் ஆகுறாங்க. பையனுக்கு தேவங்க பார்த்ததும் ஒரே செம ஹாப்பி குஷி. அவள் அப்படியே ஒரு மாதிரி பிரைட்டாக சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. தேவங்க உள்ளே வரும்போதே அதை பார்த்து கண்ணடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி விங்க் பண்ணிகிட்டே வரான். இப்போ நீங்கள் திரும்பி ஜிமினாவை பார்க்குறீங்க. அவன் அவங்கள பார்த்து லைட்டாக சிரிச்சுட்டு அப்படியே குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். சாரியில் இருக்கீங்க, செம்ம அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீங்கள் அவனை பார்த்து செம்மையாக முறைச்சிட்டு இருக்கீங்க. எதுவுமே பேச கிடையாது, கம்முன்னு இருக்கீங்க. இப்போ அங்கே அப்படியே ஒரு மாதிரி டாக்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கவே அதில் ஒரு பர்சன் என்னம்மா மாமியார்கிட்ட பேசணும்னு சொன்ன தனியாக, இப்போ மாப்பிள்ளை வந்தாச்சு அவன்கிட்ட பேசலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எல்லோரும் சிரிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் எதுவுமே சொல்ல கிடையாது, அமைதியாக இருக்கீங்க. அப்போ ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டை வந்து கட்டிட்டு சோஃபாவில் லைட்டாக சாஞ்சு நின்றுட்டு நான் ஜோக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஸோ எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இப்போ எந்திரிச்சு அப்படியே ஜிமன் பின்னாடி போகிறீங்க. அதே ரூமுக்கு தான் உங்களை கூட்டிகிட்டு போகிறான். இப்போ உள்ளே போனதுமே நீங்கள் அப்படியே பட்டுன்னு அவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஏ போதும்டி அடிக்காதடி, வலிக்குதுடி போதும் அப்படின்ட்டு டபுன்னு உங்கள் 2 கையும் பிடிச்சி வாலில் அப்படியே லாக் பண்ண மாதிரி உங்களை பின் பண்ணுறான். அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கிஸ் பண்ண வரான். மஃபனே ஏதாவது இப்போ பண்ண அவ்வளோதான் செத்துட்டேன் என்கிட்ட அப்படின்றீங்க பல்ல கடிச்சிட்டு. ஏய் என்னடி, அதான் சரி விடுன்னு சொல்லிட்டேன்ல, என்னடா விடு? என்ன விடு? எவ்வளோ பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும். நேற்று ஃபுல்லாக தூக்கமே இல்லை, அழுதுகிட்டே இருந்தேன் தெரியுமா? இன்றைக்கி காலையில் காலேஜ் கிளம்பும்போது திடீர்னு அம்மா கூப்பிட்டு
மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் கிளம்புன்றாங்க. எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்கிட்ட சொல்ல முடியலையேன்னு பயந்துட்டே வந்தேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு அவனே உனக்கு கிஸ்ஸு வேறு கேட்குதா கிஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு காலை வச்சு அப்படியே மிதிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு உங்கள் ஹேண்டை லைட்டாக லூஸ் பண்ணுறான். நீங்கள் டக்குன்னு ஹேண்டை வந்து எடுத்துட்டு பட்டு பட்டுன்னு மறுபடியும் அடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஏய் போதும்டி, ஏய் ஷோ வலிக்குதுடி போதும் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு உங்கள் ஹிப்பை பிடிச்சிட்டு உங்கள் ஹேண்ட் எடுத்தையும் பின்னாடி வந்து லாக் பண்ணுறான். ஏய் நான் தான் சொன்னேன்ல, நான் இருக்கேன், நான் பார்த்துப்பேன்னு. உன்னை ஏன் அழுக சொன்னா? நான் தான் அழாதன்னு சொன்னேன்ல. ஆ மண்ணாங்கட்டி. அது என்னதான் நீ அப்படி சொல்லிட்டு போனாலும் அந்த இடத்துல இருக்கிறது நான் தானே. எனக்கு தானே தெரியும் அதோட ஃபீலிங்ஸ் என்னென்னு. திடீர்னு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும் கிளம்புன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அங்கே யார் இருக்கா என்ன ஏது எதுவுமே எனக்கு தெரியாது. திடீர்னு ஒருத்தனை கூப்பிட்டு வந்து இதான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கை காமிப்பாங்க. அது உங்ககிட்ட சொல்லவும் முடியாமல் மனசுக்குள்ளே வச்சுக்கவும் முடியாமல் எப்படி வலிச்சது தெரியுமா? இப்போ ஜிமின் அவங்கள பேச விடாமல் டக்குன்னு லாக் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். ஸோ நீங்கள் பேக் கிஸ் பண்ணல, லைட்டாக ஒரு மாதிரி தள்ளிட்டு இருக்கீங்க அவனை. பட் அவன் லைட்டாக உங்களோட லிப்பை பைட் பண்ணவே நீங்களும் ஒரு மாதிரி பேக் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு திருட்டு பையன் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு பெட்டில் போய் உட்காடுறீங்க. ஏய் என்னடி, சரி விடு, அதான் நான் தானே இப்போது, வேறு யாருமா வந்துட்டாங்க? நீ தான் உனக்கு தெரியும் எனக்கு தெரியுமா? சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல. சரி என் பொண்டாட்டி என் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு பார்க்கலான்னு நினச்சேன், அவ்வளோதான். என் லவ்வை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு உனக்கு இந்த விஷயம் தான் கிடைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவனை படித்து ஒரு மாதிரி முறைக்கிறீங்க. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே பக்கத்தில் வந்து உட்காடுறான். சரி ஆண்டிக்கிட்ட எப்போ சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதை பற்றி சொல்கிறதுக்கு தான் கூப்பிட்டேன் அப்படின்ட்டு உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் என்னங்கிற மாதிரி அவனை பார்த்துட்ருக்கீங்க. ஆண்டிக்கு இது வரைக்கும் எதுவும் தெரியாது, இப்போ வரைக்கும் எதுவுமே தெரியாது. என்னடா குழப்புற, அப்புறம் எப்படி இதெல்லாம்? எனக்கே ஃபஸ்ட்டு ஷாக் தான். ஷாக்குன்னு சொல்கிறத விட சர்ப்ரைஸு. ஆக்சுவலாக அன்றைக்கி அம்மாவை நீ வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தல, அந்த பர்த்டே பார்ட்டி சம்திங், அதுக்கப்புறம் ஆமாம். அப்போவே எங்கள் அம்மாவுக்கு ஒன்று பிடிச்சிருச்சு. என்னை மயக்கின மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்கில் எங்கள் அம்மாவே மயக்கிட்டேன், மாயக்காரி அப்படின்றான். இப்போ நீங்கள் சிரிச்சுட்டே லைட்டாக ஒரு மாதிரி அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ அவனும் சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் தேடி சம்திங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திடீர்னு ஒரு நாள் வந்து ஃபோட்டோ காமிச்சு உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்டா, இந்த பொண்ணு தான் பாரு அப்படின்னாங்க. எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறதுக்கும் தோணலை. டே பாரு பாரு பாருன்னு உயிரை வாங்கினாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை எடுத்து வேண்டாம் வெறுப்பாக தான் பார்த்தா நீ. அப்புறம் நான் என்ன பண்ணுறது? இருந்தாலும் எங்கள் அம்மா கிட்ட காமிச்சிக்கல. சரிம்மா உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டேன். குழப்படா உனக்கு அப்படின்றீங்க. அப்போ அவன் சிரிச்சுட்டு உடனே ஓகேன்னு சொன்னால் அப்புறம் எங்கள் எது போயிடாதாண்ணா. ஓ உனக்கு இதெல்லாம் வர வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக அடிக்கிறீங்க. அப்படியே உங்கள் கையை அவன் பிடிச்சி வச்சுட்டு இரு முழுசாக முதல்ல நான் சொல்லிக்கிறேன்டி. சொல்லு. அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து எங்கள் வீட்டில் பேசினாங்க போல், என்னை பார்க்கணுன்னு கேட்டாங்களாம். அப்புறம் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து உங்கள் வீட்டுக்கு கூட வந்தோம். அப்போ நீங்கள் அப்படியே அவனை முறைக்கிறீங்க. பார்க்காதடி, பொறுமையாக இரு, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அப்புறம் அப்பாவுக்கும் பிடிச்சி போச்சு, அம்மாவுக்கும் பிடிச்சி போச்சு. லைக் ஒரு அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. நானும் சரி இது ஏன் நம்ம சொல்லுவானே அப்படின்னு விட்டுட்டேன். லைக் இப்போ வரைக்கும் இது அரேஞ்ச் மேரேஜாக தான் போயிட்டு இருக்கு. சரிடா, அவங்கக்கிட்ட சொல்லலை, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. நேற்று ஃபுல்லாக என் கூட தானே இருந்தேன், சொல்கிறதுக்கு உனக்கு எனக்கு கொல்லை எடுக்கு. சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்பேன்ல. சரி நம்ம பொண்டாட்டி நம்ம மேலே எந்த அளவுக்கு ஃபீலிங்ஸ் வச்சுருக்கா, எப்படி ரியாக்ட் பண்ணுறான்னு பார்க்கலாமேன்னு விட்டுட்டேன். சரி விட்றி. நல்லா விட்ட போடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி உட்காந்துக்கிறீங்க. இப்போ பேக் சைட்லேருந்து அவன் ஹக் பண்ணுறான். நீ தான் சொல்லலை, இந்த வயன்தையும் கூட என்கிட்ட சொல்லலை பாரு. இருக்கட்டும், வீட்டுக்கு போய் வச்சுக்கிறேன். நீ பாட்டுக்கு ஏதாவது போய் ஆரம்பிச்சிடாதடி. ஆல்ரெடி அவன் செம்மையாக கொடுத்து தான் என்னை கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஆக்சுவலாக அவங்கக்கிட்டேயுமே நான் சொல்லலை, இது ஒரு மாதிரி சீக்ரெட்டாகவே போயிட்டு
சரி நானும் அப்படியே விட்டுட்டேன். "இதெல்லாம் என்ன பண்ணும் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்துல அவன பிடிச்சு பெட்ல தள்ளுறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டே கீழ விழுந்துட்டு உங்கள ஒரு மாதிரி கியூட்டா பார்த்துட்டு இருக்கான். இப்ப அந்த பார்வையில நீங்க ஃப்ளாட்டு, "ஷோ! உன்ன அடிக்கணும்னு நெனச்சா கூட வரமாட்டேங்குதுடா, பாவி பய" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட செஸ்ட்ல அப்படியே லைட்டா கிள்ளி வைக்கிறீங்க. "வலிக்குதுடி" அப்படிங்கிறான். ஸோ நீங்க அப்படியே சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இப்ப நீங்க உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி வெளிய டோரயே நாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க அப்படியே டபக்குன்னு எழுந்துக்கிறீங்க. "சரி, சரி. இது அரேஞ்ச் மேரேஜ் மாரி தான் போகுது. அப்படியே போகட்டும். நீயும் இப்படியே மெயின்டெயின் பண்ணிக்கோ. புரியுதா?" அப்படிங்கிறான். சரி அப்படின்ற மாரி தலைய ஆட்டிக்கிறீங்க. இப்ப 2 பேரும் வெளிய போறீங்க. "என்ன போய் ரொம்ப நேரம் ஆச்சு. என்ன நடக்குது?" அப்படின்ற மாரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. "இல்ல, இல்ல. கொஞ்சம் பேசினோம். அதனால பேசிட்டு வந்தோம். வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி வெறப்பாவே போயிடுறான். சரி ஓகே அப்படின்னு எல்லாரும் அங்க இருக்கிற ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் முடிச்சுட்டு, என்கேஜ்மெண்ட்க்கு வந்து டேட்டும் வந்து சொல்லியாச்சு. ஸோ ஒரு மாரி ஹாப்பியா நீங்க எல்லாருமா சேர்ந்து வெளிய கிளம்புறீங்க. ஸோ ஆஃப்டர் 10 டேஸ் உங்களுக்கு நல்லபடியா என்கேஜ்மெண்ட்டும் முடியுது. ரொம்ப ஹாப்பியா, கிராண்டா. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் ஆனதுனால உங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி வீட்ல பெர்மிஷனே கிடைக்குது வெளிய போறதுக்கு. ஸோ ஜிமின் டைரக்ட்டா வீட்டுக்கே வந்து உங்கள கூப்பிட்டுக்கிறான். பிகாஸ் அரேஞ்ச் மேரேஜ் தானே. அதாவது பேரண்ட்ஸ பொறுத்தவரைக்கும் அரேஞ்ச் மேரேஜ் தானே. ஸோ தெரிஞ்சுக்கட்டும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படின்ற மாரி அலோவ் பண்ணிடுறாங்க. பட் நைட் டைம் மட்டும் சுத்தாதீங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. நீங்களும் இதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு நல்லா சுத்துறீங்க அவன் கூட. செம்மையா என்ஜாய் பண்றீங்க. ஒவ்வொரு டேவுமே ஒரு மாதிரி ஹாப்பியா தான் போய்க்கிட்டு இருக்கு. இப்ப கொஞ்ச நாட்கள் போக மேரேஜ்க்காக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கீங்க இப்போ ஃபேமிலியோட. ஸோ பர்ச்சேசிங் முடிச்சுட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வயன் அண்ட் ஜோ பேசிக்கிட்டே அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சடன்லி வயன் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே ஏதோ ஒரு டைரக்ஷன் பார்த்துட்டே இருக்கா. இப்போ ஜோ அப்படியே ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டே அவளை பார்த்தா, அவள் எங்கேயோ பார்த்துக்கிட்டே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா, அங்கே ஒரு பேர் அப்படியே வந்து ஷோல்டரில் கை போட்டு கேஷுவலாக நடந்து பேசி போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்களோட பேக் சைடு தான் உங்களால் பார்க்க முடியும். "ஏய் என்னாச்சுடி? அவங்கள ஏன் இப்படி பார்த்துட்ருக்க?" "இல்ல, அந்த பையன பார்க்க தியோங் மாதிரி இல்ல." "ஏய் லூசா உனக்கு? தியோங் எதுக்கு இன்னொரு பொண்ணு கூட சுத்த போறான்? அவங்க பார்த்தா ஏதோ லவ்வர்ஸ் மாதிரி இருக்கு. லூசு மாதிரி பேசாத." "இல்லடி, இப்படி தான் கிராஸ் ஆகி போனா. அவனோட ஹாஃப் ஃபேஸ் மட்டும் தான் பார்த்தேன். பார்த்தா தியோங் மாதிரி தான் இருந்துச்சு. ம். நான் வேணா போய் பார்த்துட்டு வந்துட்டுமா?" "ஹே லூசு! உனக்கு முத்தி போச்சு. பார்க்குற எல்லாரும் உனக்கு தியோங் மாதிரி தெரியுறாங்க. அவன் ஏன்டி ஏதோ ஒரு பொண்ணு கூட சுத்த போறான்? அறிவு கெட்டவளே! முதல்ல எனக்கு முன்னாடி உனக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் போல." அப்படின்னு சொல்றா. ஸோ நீங்களும் லைட்டா ஒரு மாரி சிரிக்கிறீங்க. "ஒழுங்கா சாப்பிடு" அப்படின்னு சொல்றா. ஸோ நீங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறீங்க. அத ஒரு மாதிரி கண்டுக்கல. ஸோ இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி அழகா இருக்கு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஸோ அதெல்லாம் வந்து பேக் பண்ணி மறுபடியும் எடுத்து உள்ள வச்சுட்டு எல்லாரும் தூங்க போயாச்சு. ஸோ டேஸ் எல்லாம் இப்படியே பாஸ் ஆகவே நீங்க அதாவது ஜோ ஆன நீங்க செகண்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தென் வயன் ஆன நீங்க ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களோட செம் லீவ்ல உங்களுக்கு மேரேஜும் அரேஞ்ச் பண்றாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கிராண்டா, லவ்வபிளா, அழகா, ஸ்வீட்டா நீங்க வந்து எப்படியெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ, அந்த மாதிரி ஒரு அழகான மேரேஜ் வந்து உங்களுக்கு நடக்குது. நீங்க ஆசைப்பட்டபடியே ஒரு அழகான ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்கீங்க. உங்களோட ரைட் சைடு உங்க அப்பா, தென் லெஃப்ட் சைடு வயன் அப்படியே கை பிடிச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமா நடந்து வரீங்க. உங்க மனசு ஒரு மாரி பூரிச்சு போயிருக்கு. ஸோ ஸ்டேஜ்ல ஜிமின் உங்களுக்காக சிரிச்சுட்டே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தென் ஸ்டேஜுக்கு கீழ தியோங் அங்க நின்னுட்டுருக்கான் உங்கள பார்த்துட்டே. ஸோ அவனுக்குமே தன்னோட ஓன் சிஸ்டருக்கு மேரேஜ் நடந்தா எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குமோ, அந்த அளவுக்கு சந்தோஷம். ஸோ அவனுமே உங்கள ஒரு மாரி ஒரு பிரதரோட ஃபீல்ல பார்த்துட்டு இருக்கான். தென் பக்கத்துல அவனோட ஒய்ஃபி ரொம்ப அழகா நடந்து வந்துட்டு இருக்கா. ஸோ அதுவுமே பார்க்க ஒரு மாதிரி அழகா இருக்கு. அவன் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே 2 பேரும் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்க அப்படியே ஸ்டேஜ் ஏற வயன் தயோங் கிட்ட போய் நின்னாச்சு. தென் அப்பா ஆப்போசிட் சைட்ல நின்னுட்ருக்காங்க. ஸோ அங்க நடக்கிற ஃபார்மாலிட்டீஸ் எல்லாம் முடியவே ரிங்கையும் குடுக்குறாங்க. 2 பேரும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ரொம்ப லவ்வபிளா. ஸோ உங்களோட மனசுல
பேரண்ட்ஸோட சம்மதத்தோட, தென் ஹோல் ஃபேமிலியோட ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இந்த மேரேஜ் நடக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு நீங்க நெனச்சிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி எந்தவித கஷ்டங்களும் இல்லாம, எந்தவித பிரச்சனைகளும் இல்லாம நல்லபடியா எல்லாரோட சம்மதத்தோட இந்த மேரேஜ் முடியிறது உங்களுக்கு அவ்ளோ சந்தோஷம். நீங்க ஜெமினாவோட ஹேண்ட வந்து கிரிப்பா ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு டியரி ஐஸோட. ஸோ ஜெமினா அப்படியே உங்க ஃபோர்ஹெட்ல கிஸ் பண்றான். ஸோ இதுதான் உங்க லைஃபோட பீஸ்ஃபுல் மூமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப நிம்மதியா. ஸோ அப்படியே லைட்டா சைட்லேருந்து ஜெமினாவ ஹக் பண்ணிக்கிறீங்க. கீழ எல்லாருமே ஒரு மாரி கிளாப் பண்ணி சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வயனான நீங்க தயங்கோட ஹேண்டையும் ஹோல்ட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்டு நம்ம தான். ரெடியா இரு அப்படிங்கிறீங்க. ஏய் நம்ம வெயிட்லாம் பண்ண வேணாம்டி. வேணா சொல்லு. இப்பயே முடிச்சிடலாம். அப்படிங்கிறான். ஏய் உனக்கு கொழுப்பு தான்டா. ஆள பாரு. ஏன் உனக்கு காசு இல்லையா? இல்லையாடி? சரி சரி ஒத்துக்கிறேன். இருக்குதான். யப்பா உன்கிட்ட பேசி மேல முடியுமா? அது அப்படிங்கிறான். இப்போ 2 பேரும் ஒரு மாரி லவ்வபுளாக சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க. ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு. இப்போ டப்புன்னு உங்க அப்பா உங்க கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. என்னாச்சு அப்பாவுக்கு அப்படின்ட்டு. ஸோ ஸ்டேஜில் இருக்க ஜெமினா அண்ட் ஜோ கூட ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காங்க. தியோங்க்கும் ஒன்றும் புரியல. ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. ஒரு மாரி கொஸ்டினபிளாக பார்த்துட்டு இருக்காங்க. அப்பா அப்பா என்ன பண்ணுறீங்கப்பா? அப்பா விடுங்கப்பா. நான் வரேன்ப்பா. என்ன? எதுக்கு இப்படி கூட்டிட்டு போறீங்க? இதோ பாரு வயன், உனக்கு ஒரு தடவை தான் சொல்லுவேன். இதுக்கப்புறமேட்டு அவன் பக்கம் கூட நீ போகக்கூடாது. புரிஞ்சுதா? அப்பா என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி சொல்கிறீங்க? அப்பா தியோங்ப்பா. தியோங்க்கு என்னாச்சுப்பா? அவன் அவன்கிட்ட ஏன்ப்பா நான் பேசக்கூடாது? இதோ பாரு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் அவன் கிடையாது. அது எப்போவோ முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நீ தியோங்க கூட பேசுகிறதோ பழகுறதோ இருக்கவே கூடாது. புரிஞ்சுதா? அப்பா என்னப்பா? தியோங்க என்னப்பா பண்ணான்? ஏன்ப்பா அவன்கிட்ட பேசக்கூடாதுன்றீங்க? நீ நினைக்கிற மாதிரி அவன் இல்லை வயன். அவன் முன்ன மாதிரி இல்லை. அவன் ரொம்ப மாறிட்டான். தென் அவன் பழக்க வழக்கம்லாம் சரியில்லை. இனிமேல் அவன் வேண்டாம். அப்பா நீங்கள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கப்பா. தியோங் நல்லவன்ப்பா. அவனை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ப்ளீஸ்ப்பா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். வாங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கையை பிடிச்சி இழுக்கிறீங்க. தப்புன்னு உங்கள் கையை தட்டி விட்டுட்டு அவர் பாக்கெட்டில் இருந்து ஒரு கவரை தூக்கி உங்கள் முன்னாடி நீட்டுறாரு. நீங்கள் ஒரு மாதிரி கொஸ்டினபுளாக அந்த கவரை வாங்கி பார்க்குறீங்க. உள்ளே ஏதோ ஃபோட்டோஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து பார்த்தா தேவங்கும் ஒரு பொண்ணும் அதில் க்ளோஸாக இருக்கிற மாதிரி, லைக் க்ளோஸாக இருக்கிறாங்க, தப்பாக இல்லை. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோஸ் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே ஒரு மாதிரி ஷாக்டாக பார்க்குறீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் தியோங்னு சொல்லிட்டு ஒரு பையனை பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ட்ரெஸ் தான் அந்த பையன் போட்டிருக்கான். அதாவது தியோங் இப்போ இந்த இதில் போட்டிருக்கான் அந்த ஃபோட்டோஸில். அதே மாதிரி நீங்கள் பார்த்த அந்த பொண்ணு தான் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணும். ஸோ ஒரு மாதிரி உறைஞ்சி போய் அப்படியே பார்த்துட்டு திரும்பி பார்க்குறீங்க. இப்போ ஜோ, ஜிமன், தியோங் எல்லாருமே உங்கள் பக்கத்தில் வராங்க. ஜிமன் அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அந்த ஃபோட்டோவை எட்டி பார்க்குறான். தென் தியோங் வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே உங்கள் பக்கத்தில் வந்து அந்த ஃபோட்டோவை பார்க்க, இப்போ டக்குன்னு உங்கள் அப்பா உங்கள் கையை பிடிச்சி அவர் பக்கமாக இழுத்துட்டு, இதோ பாரு தியோங், இது வரைக்கும் நீ எப்படி இருக்கியோ, ஆனால் இதுக்கப்புறம் நீ வயன் பக்கம் கூட வரக்கூடாது. உன்னை எவ்வளோ நல்ல பையன் நம்பினேன் தெரியுமாடா? ஆனால் நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி முறைக்கிறாரு. இப்போ தியோங் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் ஒரு மாதிரி டியரி ஐஸோட அந்த ஃபோட்டோவை திருப்பி, என்னடா இது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதோ பாரு வயன், நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத. அதில் இருக்கிறது யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ தப்பாக இருக்குடி. நானே என்னென்னு பார்க்குறேன். கொஞ்சம் காமாரு அப்படிங்கிறான். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஃபேக்காக சிரிச்சிட்டு, இதில் இருக்கிறது என் ஃப்ரெண்டு தான் நீ சொல்லியிருந்தா கூட நான் தப்பாக எடுத்துருக்க மாட்டேன். ஆனால் யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறேன். அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் நானே என் கண்ணால் உன்னை பார்த்தேன். ஜோ, நான் சொன்னேன்ல அன்றைக்கி தியோங் தான் அது தியோங் தான் சொன்னேன்ல. இது பாரு, அந்த ட்ரெஸ் தான் இவனும் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை கொடுக்குறா. இப்போ ஜோமே வாங்கி பார்க்குறா. என்ன சொல்கிறதுனே தெரியல. தியோங், நான் கூட உன்னை நம்பினேன்டா. நீ தப்பு பண்ண மாட்டேன்னு. வயன், நீ அதை நம்புறியா? சத்தியமாக எனக்கு அது யாருன்னு கூட தெரியாதுடி. நான் ஏன்டி என் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்கிறோம். இது பாரு வயன், ஏதோ யாரோ தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் பொறுமையாக இரு. என்ன பொறுமையாக இருக்கணும்? இதுக்கு மேலே என்ன பொறுமையாக இருக்கணும் சொல்லு. என் கண்ணால் உன்னை நாங்கள் பார்த்தேன். அன்றைக்கி நீ அந்த பொண்ணு கூட ஷோல்டரில் கை போட்டு போய்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போ கூட என் தயவங்க இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் அதை லீவ் விட்டு விட்டேன்.
ஆனா நீ நீ மாட்டிக்கிட்ட. "ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? நான் தான் சொல்றேன்ல அது யாருன்னு எனக்கு தெரியாதுன்ட்டு. போதும் தயம். இதுக்கு மேல நீ எதுவும் எனக்கு சொல்ல வேண்டாம்." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அழுதுகிட்டே அங்கேருந்து ஓடிடுறீங்க. இப்ப தேவனுக்கு ஒரு மாரி செம்ம காண்டாகுது. அவன் பார்த்த வேலை இப்படின்ற மாதிரி. அண்ட் தென் நீங்க கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம போறது அவனுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்கு. இப்ப அந்த மேரேஜ் ஹாலே ஒரு மாதிரி ஆயிடுது. ஜோ அண்ட் ஜெமினாவுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. இப்படி ஒரு மாரி ஹாப்பி மூமெண்ட்ல இந்த மாரி ஒண்ணு நடக்கணுமா? அப்படின்ற மாதிரி தான் நின்னுட்டுருக்காங்க. இந்த பக்கம் தியாங்க்கு என்ன மைண்ட் செட்ன்னே புரியல. ஒரு மாரி கோவம், எரிச்சல், கவலை எல்லாம் சேர்ந்து அவன சாவடிக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் வெயிட் பண்ணுங்க. மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பாய்.